இது பல நோயாளிகளுக்குள்ளே ஒரு பெரிய கோபத்தை உண்டாகிருக்கு. அவங்களுடைய குடும்பத்தினர்கள் வந்து கேள்வி கேட்டாங்க. அது என்ன மூச்சு இழுத்துட்டு வந்தாதான் நீங்க வந்து மருத்துவம் பார்ப்பீங்களா எமர்ஜென்சினா, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மருத்துவம் பார்க்க மாட்டீங்களா, ஏன் இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும் இவ்வளோ இஷ்யூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவை எடுத்தது. ஆக்சுவலி இது முதல் முறை கிடையாது, இது 2வது முறை, 3வது முறை கிடையாது, 4வது முறை. இந்த வீடியோ ஆயிட்டு இருக்கு லைவ்ல சிஎம் என்ன ஆயிட்டு கேளுங்க. என்ன அதெல்லாம் இல்ல சார், கோச்சுக்காதீங்க. அந்த அம்மா என்ன சொல்லுங்க, வேற பேச்சு பேச வேண்டாம். நீங்க தான் சொன்னீங்க ஏன் போன நான் கம்ப்ளைண்ட் எல்லாம் வேற மாதிரி போவோம். பாத்துக்குவோம், நீங்க யாரா இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படல, பாத்துக்குவோம். என்ன பேச்சு இது, ஒருத்தர் முடியாம தான் சீரியஸா மூச்சு இழுத்து வந்தா நீங்க பாப்பியல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எங்க பக்கடா அப்படி சொல்லுங்க. அப்ப நீங்க தான் சொன்னு சொல்றாங்க சார். சார் கோச்சுக்காதீங்க, நீங்க தான் சொன்னு சொல்றாங்க. எங்க இருக்கட்டும் சார், அது இல்ல எங்க இருக்கட்டும் சார், அப்படி இல்ல சார். எங்க கம்ப்ளைண்ட் சார் கொடுக்கணும். கவர்மெண்ட் யாரும் பப்ளிசிட்டி பாக்குதான், பப்ளிசிட்டி நீங்க பாக்கதான் நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். கவர்மெண்ட்ல சம்பளம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல எங்க கொடுக்குறாங்க? இந்த மாதிரி பேசுறவங்க கொடுக்குறாங்களா சம்பளம்? கவர்மெண்ட்ல சம்பளம் உங்களுக்கு எங்க கொடுக்குறாங்க சார்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தா நீங்க படிச்சு வந்திருக்கீங்க, அது உங்களுக்கு மரியாதை தனி. ஆனா நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு சம்பளம் எதுக்கு கொடுக்குறாங்க? என்ன சத்தம் போடாதீங்க, 4 பேர் தெரியட்டுமா? நீங்க எங்க பட்டுவாள நீங்க யாரு வேணாலும் போங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீங்க போங்க, இப்ப போங்க. இந்த அம்மா சொல்லுது எப்ப வந்தாலும் கவர்மெண்ட்ல இதான் ஹாஸ்பிட்டல் இதான் வேலையா இருந்த வர்றேன். ஒரு முடிவு கட்டணம் இருக்கு.